மெசேஜுக்கு நேராக கடந்து செல்வோம். அந்த மெசேஜ் நான் வந்து கண்டினியூ பண்ணல, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால. ஸோ அப்படி தான் நான் பேசுவேன் எப்போவுமே. ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா வந்தால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி, ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாதப்போ ஃபேமிலிஸ் வரப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் பேசுவேன். ஸோ அதனால் இந்த வாரம் எனக்கு தெரியும் எல்லாம் 3 நாள் லீவில் நிறைய பேர் ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வாக்குத்தத்த வசனத்துலேருந்தே பேச போகிறோம். ஸோ இது கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாக இருக்கும், வரலாற்று சம்மந்தமாக இருக்கும். ஸோ வரலாறுலேருந்து நம்ம நிறையா கற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ வரலாற்றுலேயும் ஆண்டவர் வந்து பலத்த கிரியைகளை செய்திருக்கிறாரு. ராஜாக்களுடைய காலங்களில், தீர்க்கதரிசிகளுடைய காலங்களில் ஆண்டவர் பெரிய காரியங்களெல்லாம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போவும் அவர் செய்கிறார், அற்புதங்கள் அதிசயங்களை செய்கிறார். அப்போது அவர் செய்த காரியங்களெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கும்போது புல்லரிக்கிற மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் வந்து ராஜாக்களுடைய மனதை எல்லாம் மாற்றுகிறது, எதிரிகளெல்லாம் துவம்சம் பண்ணுறது, நம்முடைய ஜனங்களுக்கு வெற்றியை கொடுக்கறது, அவருடைய சிறையிருப்புகளெல்லாம் திருப்புகிறது. இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் எப்படி பெரிய ஒரு ஹீரோ மாதிரி ஆண்டவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஹிஸ்ட்ரியில் செயல்பட்டிருக்கிறார். உண்மையிலே நம்முடைய ஆண்டவர் ஒரு பெரிய ஹீரோ தான். ஹல்லேலூயா. பெரிய ஒரு கதாநாயகனாக தான் ஆண்டவர் இருக்கிறாரு, இப்போவும் இருக்கிறாரு. ஸோ அது குறித்து தான் ஒரு காரியத்தை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வாக்குத்தத்த வசனத்துலேருந்தே நம்ம சில காரியங்களை பார்ப்போம். 29 எரேமியா 29:11 வாசிக்கிறீங்களா யாராச்சும்? ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு கூட இடைப்படுவாராக. அடியனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவாராக. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நிலைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். ஸோ எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஹல்லேலூயா. அது தாமதமானாலும் அது நடக்கும். இந்த காரியம் வந்து எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்லுகிற அந்த காரியத்தை வந்து பார்த்திங்கன்னா, அவங்க இன்னும் சிறைப்பட்டு போகலை, பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக இருக்கிறாங்க ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வந்து என்ன பண்ண போகிறார், பாபிலோனுக்கு கொண்டு போக போகிறார். ஏன் அப்படின்னா, இந்த ஜனங்களுடைய அக்கிரமங்கள் வந்து பெரிதாக இருக்குது. ஏற்கனவே இந்த ஜனங்களுடைய அக்கிரமங்கள்லாம் பெரிதாக இருக்குன்னு ஆண்டவர் பல இடங்களில் தண்டனை கொடுத்துருக்கிறாரு. குறிப்பாக அந்த நோவா காலத்தில் பூமியவே வந்து என்ன பண்ணார், வெள்ளத்தினால ஆண்டவர் அழித்து போட்டார். ஸோ இப்போ அக்கிரமங்கள் வந்து மிகுதியாகிற பொழுது ஆண்டவர் ஒரு சில காரியங்களை அந்த பூமியில் வந்து என்ன பண்ணுறாரு, சில அழிவுகள் வருகிறது, சில தண்டனைகள் இந்த பூமியில் உள்ள ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதனால் அப்புறம் ராஜாக்கள் காலங்கள்லாம் வந்துச்சு. ஸோ அந்த ராஜாக்கள் காலங்களில் என்ன ஆகுது அப்படின்னா, திரும்பியும் ஜனங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அக்கிரமங்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க, ஆண்டவரை விட்டு பின்வாங்குறாங்க. அதுதான் வந்து ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம். ஆண்டவரை விட்டு நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, எக்காரணத்தை கொண்டும் பின்வாங்கக்கூடாது. ஏன்னா அவர் தான் படைத்தவர், அவர் நம்ம வந்து அவருக்குன்னு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அப்போ அவரை வந்து நம்ம பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும். இவங்க வந்து அந்நிய தேவர்களை பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க, அந்நிய தேவர்களை வழிபட ஆரம்பிக்கிறாங்க. சுற்றியுள்ள மக்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றி அவங்க என்னென்னலாம் செய்கிறாங்களோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க, ஆண்டவரை மறந்துடுறாங்க. ஸோ இதுதான் இவர்களுடைய சிறையிருப்புக்கு காரணம். அதனால் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, பாபிலோனை பெரிய ராஜ்யமாக ஆண்டவர் உருவாக்கி பாபிலோனை வந்து யூதேயாவுக்கு அனுப்பி அங்கே இருந்த மக்களெல்லாம் பாபிலோனுக்கு சிறையிருப்புக்குள்ளே கொண்டு போக ஆண்டவர் வந்து திட்டமிடுகிறார். அதுக்கு வந்து ஜனங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, எதிர்க்கிறாங்க. எப்படி, தேவாலயம் இங்கே இருக்குது, ஆண்டவர் இங்கே இருக்கிறாரு, தேவாலயம் இருக்குது, ஆண்டவர் இருக்கிறார், ஆனால் நீங்கள் ஆண்டவரோடு இருக்கிறீங்களா? அதுதான் முக்கியமான காரியம். ஜனங்கள் ஆண்டவரோட இல்லை. தேவாலயம் இருந்தாலும், ஆண்டவருடைய மகிமை தேவாலயத்தில் இருந்தாலும் ஜனங்கள் வந்து என்ன பண்ணல, ஆண்டவரோட இல்லை. அப்படிங்கிறதுனால ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த பாபிலோனை அவர்களுக்கு எதிராக எழுப்புகிறாரு. நீங்கள் சிறையிருப்புக்கு போயிட்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆண்டவர் வந்து ஒரு தண்டனையாக, ஒரு ஜட்ஜ்மெண்ட் மாதிரி வந்து என்ன பண்ணுறாரு, ஜனங்களை அங்கே அனுப்பலாம் அப்படி சொல்லி ஆண்டவர் வந்து நினைக்கிறாரு. இந்த எரேமியா 29ஆம் அதிகாரம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா 23ஆம் வசனம் வரை ஒரு லெட்டர் தான். எரேமியா வந்து ஒரு கடிதம் தான் எழுதுகிறார். 3 டைமில் வந்து வரலாற்றில் வந்து பார்த்திங்கன்னா பாபிலோனியர்கள் வந்து, நேபுகாத்நேசார் வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை, யூதேயாவில் இருக்க ஜனங்களை வந்து என்ன பண்ணுவார்னா, அவரோட தேசம் 3 கட்டமாக பிடிச்சிட்டு போவார். முதல் கட்டம் வந்து BC 606 வந்து ஃபஸ்ட்டு ஒரு படையெடுப்பு வருவாங்க. ஒரு படையெடுத்து வந்து கொஞ்சம் பேரை வந்து என்ன பண்ணுவாங்க, பிடிச்சிட்டு போவாங்க. அதில் வந்து தானியேல்
தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்களெல்லாம் ஃபஸ்ட்டு முதல் கட்டமாக 606 வந்து என்ன பண்ணுறாங்க, கொண்டு போகிறாங்க. ரெண்டாவது கட்டமாக திரும்ப நேபுகாத்நேசார் வர்றாரு. நேபுகாத்நேசார் வரும்போது 597 கிமு 597 என்ன பண்ணுறாங்க, திரும்ப கொஞ்சம் ஜனங்களை பிடிச்சிட்டு போகிறாங்க. அதுதான் இங்கே வந்து எழுதப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த டைமில் எல்லாமே எரேமியா அங்கே இருக்கிறார். தானியேல், எசேக்கியேல், எரேமியா இவங்க எல்லாமே வந்து கொலீக் மாதிரி தான். அவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும். இதில் வந்து எரேமியா தான் சீனியர். அதுக்கப்புறம் எசேக்கியேல் இருக்கார், தானியேல் இருக்கிறாரு. இவங்கெல்லாம் அந்த எசேக்கியேலும் தானியேலும் வந்து சிறையிருப்பின் தீர்க்கதரிசிகள். பாபிலோனுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் போனதுக்கப்புறம் அங்கே ஆண்டவரை குறித்து ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகளை ஜனங்களுக்கு போதித்தவர்கள், தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள் எசேக்கியேலும் தானியேலும். சரிங்களா? ஏன்னா ஆண்டவர் வந்து சிறையிருப்புக்குள்ள மக்கள் போனாலும் ஆண்டவர் அவர்களை விடுகிறதா இல்லை. அல்லேலூயா. அவ்வளோ தூரம் ஆண்டவர் வந்து ரொம்ப ஜனங்களை நேசிக்கிறவராக இருக்கிறாரு. ஆண்டவருடைய அன்கண்டிஷனல் லவ்வை தான் அது வந்து குறிக்குது. அல்லேலூயா. நிபந்தனையற்ற ஒரு அன்பு ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஜனங்கள் மேலே வைத்திருக்கிறார். அவங்க எப்படி இருந்தாலும் அவருடைய நேசம் வந்து என்ன பண்ணுறதில்ல, குறைகிறதே இல்லை. அதனால தான் இப்போவும் இந்த பூமி நிலை நிற்கிறது, ஜனங்கள் நம்மெல்லாம் உயிர் வாழ காரணம் ஆண்டோடைய நிபந்தனையற்ற அன்பு. அல்லேலூயா. அன்கண்டிஷனல் லவ். ஸோ அதனால தான் ஆண்டவர் வந்து முதலே பிளான் பண்ணிடுறாரு. அங்கே சிறையிருப்புக்குள்ளே போனதுக்கு பிறகு ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, வார்த்தை இல்லாமல் திணறிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தானியேலை அங்கே அனுப்புகிறாரு. முன்னக்குட்டியே அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் எசேக்கியேலும் என்ன பண்ணுறாரு, முதலாவது தானியேல் போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா அங்கே சிறையிருப்பில் போயிட்டு ராஜ அரண்மனையிலே அவருக்கு வந்து பதவி கிடைக்கிது. அப்படி தானே தானியேல் புஸ்தகத்தில் நம்ம வந்து வாசிக்கிறோம். ராஜ அரண்மனையிலே, ஏன்னா அவர் நல்ல வைஸ் மேன். தானியேல் வந்து நல்ல ஞானமுள்ளவர். தரிசனங்கள் சொப்பனங்களுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் அவருக்கு நல்ல ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. அதனால் ரொம்ப அறிவு உள்ளவர். அதனால் அவரை அரண்மனையிலே வச்சுக்கிட்டாங்க. அது மாதிரி ஆட்களை தான் பார்த்து இந்த அப்பர் கிளாஸ் பீப்புளு, நல்லா எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க, நல்ல எஜுகேட்டடாக இருக்கிறவங்க, ஸோ இவங்களை தான் பார்த்து நேபுகாத்நேசார் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாரு, பிடிச்சிட்டு போகிறார். ஏன்னா அவங்கெல்லாம் பாபிலோனுக்கு தேவை. நம்முடைய நாட்டுக்கு இவங்களுடைய ஜீனியஸ். இப்போ நிறைய பேர் நம்ம ஆளுக்கெல்லாம் படிச்சுட்டு அமெரிக்கா போயிடுறாங்க, லண்டன் போயிடுறாங்கல்ல. எல்லாம் நம்ம நாட்டுக்கு வந்து உதவி செய்யாமல் அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க, சம்பாத்தியம் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளிநாடு போயிடுறாங்களா. ஸோ அது மாதிரி நேபுகாத்நேசார் இவங்களோட ஞானம், இவங்களோட அறிவு எல்லாம் நமக்கு வேணும், நம்ம நாட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, பாபிலோனுக்கு பிடிச்சிட்டு போனார். ஸோ அப்போ 606 தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்களோட ஒரு கூட்ட ஜனங்களை நேபுகாத்நேசார் பிடிச்சிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் 597 நடந்தது தான் இது. அது வந்து என்ன பண்ணுறாரு, எசேக்கியேலெல்லாம் பிடிச்சிட்டு போகிறாங்க. எசேக்கியேல் அப்புறம் ஒரு கூட்ட ஜனங்கள் நல்ல அப்பர் கிளாஸ் பீப்புளாக பார்த்து என்ன பண்ணுறாரு, கொண்டு போகிறாரு. அதுக்கப்புறம் கடைசியாக 586 தேவாலயத்தெல்லாம் சுட்டெரித்து தீக்கு இரையாக்கி மிச்சம் இருக்கிற ஜனங்கள் கொஞ்சம் பேரை மட்டும் விட்டுட்டு, ஒன்றுத்துக்கும் ஆக மாட்டாங்க, யூஸ்லெஸ் அப்படின்ற மாதிரி பீப்புளெல்லாம் விட்டுட்டு எரேமியா தீர்க்கதரிசியும் விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா எரேமியா தீர்க்கதரிசி பாபிலோனுக்கு சாதகமாக தீர்க்க தரிசனம் சொன்னார்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் அது எல்லாமே கர்த்தருடைய திட்டம். அப்படி தானே இஸ்ரவேல் ஜனங்களை பாபிலோனுக்கு கொண்டு போகிறது, பாபிலோன் ராஜா பெரிய ஒரு வல்லரசு நாடு அப்படிங்கிறதுனாலயா? அப்போல்லாம் கிடையாது. எவ்வளோ பெரிய வல்லரசு நாடாக இருந்தாலும் ஒரு சின்ன நாடு அவனை வந்து என்ன பண்ணலாம், தோற்கடிக்கலாம். ஸோ அது வந்து கர்த்தருடைய திட்டம் அப்படின்னு அவனுக்கு வந்து நேபுகாத்நேசாருக்கு வந்து என்ன பண்ணல தெரியல. ஆனால் வந்து எரேமியா வந்து நமக்கு சாதகமாக பாபிலோனோட எதிர்த்து சண்டைப்படாதீங்க, பாபிலோனோட சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிங்க, சமிட் டு பாபிலோன்ஸ் ரூல் அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாரு, எரேமியா சொல்கிறார். ஏன்னா ஆண்டவர் சொன்னது அதுதான். நீங்கள் வந்து அவனை எதிர்க்காதீங்க, ஏன்னா அது வந்து தண்டனைக்கு தான் நீங்கள் வந்து போகிறீங்க. இது ஒரு நியாய தீர்ப்பு உங்கள் மேலே வந்திருக்குது, தேவ கோபாக்கின உங்கள் மேலே வந்திருக்கு. நீங்கள் அதனால் அங்கே பாபிலோனுக்கு போய் தான் ஆகணும், சிறையிருப்பு இருக்குது, போய் தான் ஆகணும், எதிர்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ பாபிலோன் ராஜா என்ன பண்ணுவார், யாரா நீ எனக்கு சாதகமாகவே எல்லாம் சொல்கிறியடா அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, எரேமியாவை வந்து ரொம்ப அவருக்கு பிடிச்சி போச்சு. நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு சாதகமாக இருக்குது, இவங்களை எழும்பவே விட மாட்டேங்கிறியே, நமக்கு சாதகமாகவே எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்ட்டு நீ எங்கள் கூட பாபிலோனுக்கு வர்றியா இல்லை இங்கே இருந்துக்கிறியான்னு கேட்குறப்போ நான் இங்கே இருந்துக்கிறேன்னு எரேமியா சொல்லுவார். ஸோ அப்படி விட்டுட்டு போயிடுவார். எரேமியாவை அங்கே வந்து என்ன பண்ணிடுவார், விட்டு போயிடுவார். ஸோ இப்படி தான் வந்து நடக்குது. ஸோ 3 கட்டமாக 606, 597, 586 இந்த 3 கட்டமாக இஸ்ரவேல் ஜனங்களை சிறையிருப்புக்குள்ளே என்ன பண்ணுறாரு, நேபுகாத்நேசார் கொண்டு போகிறத பார்க்குறோம்.
அங்கே ஜனங்கள் சிறையிருப்புக்குள்ளே போனாலும், அல்லேலூயா, ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே போனாலும், அந்நிய தேசத்துக்குள்ளே தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் போனாலும் அங்கே ஆண்டவர் அவர்களை நடத்தினார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்கு அங்கே கூறப்பட்டது. தீர்க்க தரிசனம் அங்கேயும் ஜனங்களுக்கு உரைக்கப்பட்டது. இங்கேருந்து லெட்டர்லாம் போகுது. எரேமியா லெட்டர்லாம் எழுதி என்ன பண்ணுறாரு, பாபிலோனுக்கு அனுப்புகிறாரு. அதை தான் நம்ம வந்து இங்கே பார்க்குறோம். ஸோ அந்த லெட்டரில் 1லேருந்து 3 பகுதி வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3 வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த லெட்டர். அதுக்கப்புறம் 4லேருந்து 23 முடிய உள்ள வசனங்கள் கண்டென்ட் ஆஃப் த லெட்டர். அந்த லெட்டரில் என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கிறத 4லேருந்து 23 முடிய உள்ள எல்லா காரியங்களும் அந்த லெட்டரில் எழுதுகிறார். ஃபஸ்ட்டு 3 வசனங்களில் வந்து யாரை குறித்து எழுதுகிறாரு, அப்புறம் யாருக்கிட்ட அதை கொடுத்து அனுப்புகிறாரு, இது எல்லாமே அங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கு. மூப்பர்களுக்கு வந்து என்ன பண்ணுறாரு எழுதுகிறார். 2வது வசனத்தில் எரேமியா தீர்க்கதரிசி சிறைப்பட்டு போன மூப்பர்களில் மீதியானவர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் நேபுகாத்நேச்சார் சிறைப்படுத்தி எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு கொண்டு போன சகல ஜனங்களுக்கும் எழுதுகிறார். அல்லேலூயா. ஸோ பெரிய ஆள்களுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாரு, அத்தாரிட்டிக்கு எழுதுகிறாரு, எல்டஸாக இருக்கிறவங்களுக்கு எழுதுகிறாரு. ஸோ எழுதி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படிங்கிறத சிறையிருப்பில் உள்ள ஜனங்களுக்கு என்ன பண்ணுறாரு, அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திர, கர்த்தர் நல்லவர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எருசலேமில் ஒரு சில தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. எரேமியாவை தவிர்த்து ஒரு சில தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. அவங்க கள்ள தீர்க்கதரிசிகள். அவங்களோட பேரெலாம் இங்கே வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அனனியான்னு ஒருத்தர் இருக்கான். அனனியான்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கான். அவன் மாதிரி ஆட்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 28வது அதிகாரத்தில் அனனியா குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நீ இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் எரேமியா வந்து சொல்லுவார், நீ சொல்கிறது தப்பு, ஆண்டவர் உங்கள்கூட பேசவே இல்லை, ஆனால் ஆண்டவர் பேசுகிற மாதிரி நீ பேசி ஜனங்களை நம்ப பண்ணிக்கிட்டு இருக்கிற, நீ செத்து போயிடுவேன்னு சொல்லுவார். கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா 28:17 அப்படியே அனனியான்கிற தீர்க்கதரிசி அவ்வருஷத்தில் தானே 7ஆம் மாதத்தில் செத்து போனான். கர்த்தருடைய தீர்க்கதரிசி அவன் கிடையாது, எரேமியா தான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அனனியா சும்மா வந்து ஜனங்களுக்கு வந்து என்ன கேட்க விரும்புகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தீர்க்க தரிசனம் சொன்னோன்னே அனனியாவை கர்த்தர் வந்து என்ன பண்ணிட்டாரு, எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. சோதரன் அனனியா வந்து என்ன பண்ணிட்டான், செத்து போயிட்டான். அந்த மாதிரி அனனியா மாதிரி ஆட்கள் ஒரு சில எல்டர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யூதாவில் எல்லாரும் வந்து எதிர்க்கிறாங்க. எதுக்கு கர்த்தருடைய ஜனங்கள் எதுக்கு வந்து சிறையிருப்புக்குள்ளே போகணும், எதுக்கு நம்ம வந்து பாபிலோனுக்குள்ளே போகணும் அப்படின்ட்டு. அங்கே பாபிலோனுக்கு போனவங்களையும் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, எதிர்க்கிறாங்க. எதுக்கு நாங்கள் சிறையிருப்புக்கு போகணும், நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, எதிர்க்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே கர்த்தருடைய திட்டம். அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம். அவங்க எல்லாம் சிறையிருப்புக்குள்ளே போகணும் அப்படிங்கிறது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. ஏன்னா அவங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செய்கிறாங்க, ஆண்டவருடைய சித்தத்தை செய்யலை. அதனால் இந்த தண்டனை அவர்கள் மேலே வந்தது. இன்றும் நமக்கு சில காரியங்கள் வந்து நடக்காமல் இருக்கிறது, சில காரியங்கள் தாமதமாகிறது எல்லாமே வந்து ஒரு சில நேரம் ஆண்டவருடைய அது தண்டனையாக கூட இருக்கலாம். சில நேரம் நம்ம வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருந்திருப்போம், ஆண்டவருடைய சித்தம் செய்யாமல் இருந்திருப்போம், ஆண்டவர் நினச்சதை நம்ம செய்யாமல் இருந்திருப்போம். ஸோ அந்த நேரங்களில் சில காரியங்கள் நமக்கு வந்து என்ன ஆகுது, தாமதமாகிறது. எரேமியாவோட மெசேஜெல்லாம் ஒன்று தான். இவங்கெல்லாம் எவ்வளோ தான் எதிர்த்தாலும் இது எங்களுக்கு கிடையாது, இந்த சிறையிருப்பை நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம், இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இந்த சிறையிருப்பைன்னு ஜனங்கள் எதிர்த்தாலும் எல்டர்ஸ் எதிர்த்தாலும் எரேமியாவோட மெசேஜ் ஒன்று தான். என்னென்னா சமிட் டு பாபிலோன்ஸ் ரூல் அப்படி சொல்கிறார். பாபிலோனுடைய சட்டத்திட்டங்களுக்கு என்ன பண்ணுங்கள், நீங்கள் கீழ்ப்படிந்துருங்க. அப்போஸ்தலனாகிய பவுலும் ரோமர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் மேலான அதிகாரங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுங்கள், கீழ்ப்பட்டுருங்கன்னு சொல்லுவார். அதை வாசிங்க, ரோமர் 13:1. சில நேரம் நம்ம அப்படி தான் இருக்கணும். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். உங்களுக்கு மேலே ஒரு அதிகாரம் இருக்குதா, அந்த அதிகாரத்துக்கு என்ன பண்ணணும், கண்டிப்பாக கீழ்ப்படியணும் அப்படி சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலும் பின்னால் சொல்கிறார். ஸோ அதே மாதிரி தான் எரேமியா அங்கே வந்து என்ன பண்ணுறாரு, பாபிலோனியர்களுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ண கீழ்ப்படிந்து தான் ஆகணும். அப்புறம் வந்து ஒன்று சொல்கிறாரு, லிவ் அ நார்மல் லைஃப் இன் பாபிலோன் அப்படி சொல்கிறார். பாபிலோனில் நீங்கள் ஒன்றும் சிறை கைதிகள்லாம் வந்து கிடையாது. அங்கே போய் நீங்கள் வந்து யூதாவில் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி அங்கே போய் என்ன பண்ணுங்கள், இருங்க. அங்கே போய் ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவரை ஆராதிங்க. இங்கே எப்போவும் எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி அங்கே போய் இருங்க. இடம் தான் மாறுது, ஆனால்
உங்களுடைய காரியங்கள் எதுவும் வந்து என்ன பண்ணாது, மாறாது. நீங்கள் ஆண்டவரை அங்கே துதிக்கலாம், ஆண்டவரை தேடலாம், ஆண்டவரை ஆராதிக்கலாம், ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுவார் அப்படின்லாம் வந்து என்ன பண்ணுறாரு எரேமியா சொல்ல. இதுதான் வந்து எரேமியாவோட வார்த்தைகள். அங்கே வந்து 5ஆம் வசனத்தில் பாருங்கள், 29:5, நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை எங்கே போய், பாபிலோனில் போய் என்ன பண்ணுங்க, வீடு கட்டுங்க, தோட்டம் போடுங்க, அதெல்லாம் நல்லா நீங்கள் இங்கே எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி அங்கே வந்து என்ன பண்ணுங்க இருங்க அப்படின்ற மாதிரி தான் எரேமியா வந்து அந்த கடிதத்தில் வந்து எழுதுகிறார். ஹல்லேலூயா. ஸோ அப்போ இப்படி நீங்கள் அங்கே இருக்கும்போது இப்படிலாம் செஞ்சுட்டு இருந்தால் தான் ஆண்டவுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாரு சொல்கிறார். அதுதான் ஆண்டவுடைய வாக்குத்தத்தம் தான் 10-14 முடிய உள்ள வசனங்களில் இருக்குது. ஹல்லேலூயா. ஸோ பாபிலோனில் நீங்கள் இருக்கக்கூடிய வருஷங்களையும் ஆண்டவர் வந்து சொல்லிடுறாரு. ஃபஸ்ட்டு இவங்க இன்னும் பாபிலோனுக்கு போகவே இல்லை. எரேமியா தீர்க்கதரிசி காலம் முடிந்த பிறகு தான், அவரோட கடைசி நாட்களில் தான் இவங்க பாபிலோனுக்குள்ளே போவாங்க மொத்தமாக. இப்போ கொஞ்சம் பேர் வந்து அந்நிய நாட்டுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த டைமில் ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, எவ்வளோ காலம் நீங்கள் பாபிலோனில் இருக்க போகிறீங்க, எவ்வளோ காலம் நீங்கள் சிறை கைதிகளாக இன்னொரு தேசத்தில் இருக்க போகிறீங்க, 70 வருஷம் இருக்க போகிறீங்க. கணக்கு போட்டு பாருங்கள், 606 அவன் படையெடுத்து வந்து சிறையிருப்பை ஆரம்பித்தான். சிறை கைதிகளாக எல்லாத்தையும் சிறையிருப்புகளை கொண்டு போனான். 536 வரை 70 வருஷம். 536 கோரேஸ் ராஜா வர்றாரு. கோரேஸ் ராஜா காலத்தில் அவர் ஒரு புறஜாதிய ராஜா தான். அவருடைய காலத்தில் ஆண்டவர் வந்து அவர் மூலமாக வந்து என்ன பண்ணுறாரு, இந்த ஜனங்களெல்லாம் விடுவிக்கிறார். கோரேஸ் ராஜா வந்து சொல்லுவார், நீங்கள் உங்கள் ஊருக்கு, சொந்த ஊருக்கு போகிறவங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறப்ப நிறைய பேரை வந்து நெகேமியா கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு வருவார். எஸ்ரா கொஞ்சம் பேர் வந்து என்ன பண்ணுவார் கூப்பிட்டு வர. செருபாபேல் தலைமையில் கொஞ்சம் பேர், இப்படிலாம் வந்து என்ன பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 536 அப்புறம் வர ஆரம்பிப்பாங்க எருசலேமுக்கு. அதுக்கப்புறம் திரும்ப வந்து எருசலேம் தேவாலயத்தெல்லாம் கட்டுவாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதெல்லாம் வந்து நடக்கிறது. இதுதான் வந்து வரலாறு, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வரலாறு. எரேமியா காலங்கள், எசேக்கியேல், தானியேல் காலங்கள்லாம் இதுதான் வந்து வரலாறு. இப்படி தான் அது இருந்துச்சு. ஸோ பாபிலோனில் இருந்தாலும் அந்நிய தேசத்தில் இருந்தாலும் நீங்கள் நார்மலாக இருங்க. நீங்கள் எப்பவும் போல் என்ன பண்ணுங்கள் இருங்க. ஏதோ கைதி மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, பிஹேவ் பண்ணக்கூடாது. அவங்க உங்களை எப்படி நடத்தினாலும் நீங்கள் நார்மலாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாரு சொல்கிறத வந்து பார்க்குறோம். இந்த சம்பவங்கள்லாம் 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 8-17 வசனங்களில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த படையெடுப்பு, இந்த இவங்க சிறையிருப்புக்குள்ளே போகிறது எல்லாமே 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 8-17 முடிய உள்ள வசனங்களை வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னதெல்லாம் அங்கே இருக்கும். நல்ல சொசைட்டியில் மேல்தட்டில் உள்ளவங்களை எல்லாம் வந்து என்ன பண்ணுவார், இந்த நேபுகாத்நேச்சார் கூட்டிகிட்டு போயிடுவார். நல்லா அப்பர் கிளாஸ் பீப்புளாக பார்த்து, சமூகத்தில் மேல்தட்டில் உள்ளவங்களெல்லாம் பார்த்து அவங்க நாட்டுக்கு அவங்கெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவார். இதெல்லாம் வந்து அந்த 2 ராஜாக்கள் 24:8-17 வசனங்களில் இருக்கும். அதே மாதிரி இந்த எரேமியா 29ஆம் அதிகாரம், 30ஆம் அதிகாரம், 31ஆம் அதிகாரம், 32, 33 5 அதிகாரம். எரேமியா 29 33 முடிய உள்ள அதிகாரங்கள் ஃபுல்லாக வந்து என்னென்னா சால் மெசேஜ் ஆஃப் ஹோப், நம்பிக்கையின் செய்தி அங்கே இருக்குது. நம்பிக்கையின் செய்தி அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் திருப்பி கொண்டு வருவார் அப்படிங்கிற நற்செய்தியையும் எரேமியா வந்து ஜனங்களுக்கு அறிவிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ சிறையிருப்பு வந்து நிரந்தரம் கிடையாது, அடிமைத்தனம் வந்து நிரந்தரம் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் ஒரு இதில் அடிமையாக இருக்கலாம், ஒரு காரியத்துக்கு அடிமையாக இருக்கலாம், ஆனால் அது வந்து நிரந்தரம் கிடையாது. ஒரு நாள் அதுலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. நீங்கள் வந்து நினைக்கலாம், ஒரு இது என்னை சிறைப்படுத்துகிறதே, நான் ஏதோ ஒரு ஜெயிலுக்குள்ளே இருந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். அதிலிருந்து கண்டிப்பாக ஒரு விடுதலை இருக்குது உங்களுக்கு. ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை என்ன பண்ணுவார், விடுவிப்பார். சிறைச்சாலையெல்லாம் நிரந்தரம் கிடையாது, கட்டுகளெல்லாம் நிரந்தரம் கிடையாது. ஹல்லேலூயா. அடிமைத்தனமெல்லாம் நிரந்தரம் கிடையாது. அதெல்லாம் நம்ம வரலாற்றில் பார்க்குறோம். அங்கே எகிப்தில் அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க, அது நிரந்தரமாக இருந்துச்சா? கிடையாது. 400 வருஷத்துக்கு அப்புறம் மோசையை கொண்டு எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்தார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அவர்களை கொண்டு வந்தார். ஸோ அதனால் இப்போ உங்களை அடிமைப்படுத்துகிற காரியங்கள், உங்களை சிறைப்படுத்துகிற காரியங்களை நினச்சி பயந்துக்கிட்டு ஆண்டவரை விட்டு பின்வாங்கிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் வந்து அன்கண்டிஷனல் லவ் உடையவர், நிபந்தனையற்ற அன்புடையவர். எப்படியும் அந்த சிறையிருப்பை திருப்ப அவரால் கூடும்.
அந்த அடிமைத்தனத்திலேருந்து வெளியே கொண்டு வர அவரால் கூடும். ஆண்டவரை நம்பணும். ஹல்லேலூயா. ஸோ அந்த 29ஆம் அதிகாரத்துலேருந்து 33ஆம் அதிகாரம் வரை பார்த்தீங்கன்னா அநேக இடங்களில் சிறையிருப்புலேருந்து உங்களை வெளியில் கொண்டு வருவேன் அப்படின்னு வந்து ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம வந்து பார்க்குறோம். அதில் வந்து 30ஆம் வசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனத்தில் 30ஆவது அதிகாரம் 11ஆம் வசனத்தில் உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்னு வந்து ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னா என்ன? உன்னை வெளியே கொண்டு வருவேன்னு அர்த்தம். 17ஆம் வசனத்தில் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். நீ சிறையிருப்புக்கு போனாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு சொல்ல. 22ஆம் வசனத்தில் நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாக இருப்பேன் அப்படி சொல்கிறாரு. சிறையிருப்புக்குள்ளே போனாலும். அப்புறம் 31ஆவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அனாதி ஸ்நேகத்தால் 31:3 அனாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்துக்கொள்வேன், திரும்ப வருவீங்க அப்படி சொல்கிறாரு. அப்புறம் 9ஆம் வசனத்தில் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ ஒரு மேய்ப்பன் 10ஆம் வசனத்தில் ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார், இஸ்ரவேல் ஜனங்களை காப்பார். சிறையிருப்புக்குள்ளே கொண்டு போனாலும் ஆண்டவருடைய அன்பை பாருங்களேன். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய ஆண்டவருடைய நேசம். நம்ம எப்படி இருந்தாலும் நம்மை நேசிக்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம். எல்லாம் மற்ற தெய்வங்கள்லாம் வந்து கோவப்பட்டுரும், பயங்கரமாக கோவப்பட்டு அடிச்சிரும். என்ன நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு அடிச்சிரும். ஆனால் இவர் வந்து ஆண்டவர் வந்து எவ்வளோ அன்பாக இருக்கிறாரு. இவங்க தப்பு பண்ணிட்டு சிறையிருப்புக்குள்ளே போகிறாங்க, அங்கேயும் ஆண்டவர் வந்து அனாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கள், ஒரு மந்தையை காக்கும் மாதிரி நான் உன்னை வந்து என்ன பண்ணுவேன், காப்பேன் அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாரு சொல்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்புறம் 13ஆம் வசனத்தில் நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. 17ஆம் வசனத்தில் உன் முடிவை பற்றி எனக்கு நம்பிக்கை உண்டுன்னு சொல்கிறார். 17ஆம் வசனத்தில் உன்னுடைய முடிவு எனக்கு நல்லா தெரியும். நமக்கெல்லாம் இந்த ப்ராசஸ் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் தான் நம்மளுக்கு என்ன தெரியும், ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் தெரியும், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு நம்மளுக்கு தெரியும், என்னென்ன அனுபவங்கள் மூலமாக கடந்து வந்தோம், இப்போ என்ன போயிட்டுருக்குங்கிற மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் முடிவு யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். அதான் சொல்கிறாரு, உன் முடிவை பற்றி எனக்கு நம்பிக்கை உண்டு, உன்னை எப்படி எங்கே எந்த டைமில் திரும்ப உன்னை எங்கே கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், 25ஆம் வசனத்தில் நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த ஆத்துமாவெல்லாம். ஆமாம். அப்போ திரும்ப வந்து என்ன பண்ணுறாரு, 33ஆம் வசனத்தில் புதிய உடன்படிக்கையெல்லாம் கொடுக்குறாரு. 31 எரேமியா 31 பார்த்தீங்கன்னா புதிய உடன்படிக்கை ஒன்று உருவாகுது. ஏன்னா இவங்க அந்நிய தேசத்தில் போய் இருக்கிறாங்க. ஃபாரின் தேசத்தில் போய் இருக்கிறப்ப அங்கே தேவாலயம் கிடையாது. அங்கே வந்து இது மாதிரி நார்மலாக பலி செலுத்துகிற பலி முறைமைகள்லாம் அங்கே கிடையாது. பாபிலோனில் போய் தேவாலயத்தை கட்டி அங்கே பலி செலுத்திக்கிட்டுலாம் இருக்க முடியாது. ஸோ அப்போ வந்து அவங்கள ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ளே கொண்டு வரணும். அப்போவே புதிய உடன்படிக்கை ஆண்டவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, ஏற்படுத்திட்டாரு. அந்த உடன்படிக்கை என்ன? 33ஆம் வசனத்தில் நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்தில் வைப்பேன். அதுதான் புதிய உடன்படிக்கை. இப்போ நம்மளோட நியாயப்பிரமாணம் எங்கே இருக்குது? நம்முடைய உள்ளத்தில் இருக்குது. அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில் எழுதி வச்சிருக்கிறோம். எப்பொழுதும் நம்ம ஆண்டவரை நினைத்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவுடைய வசனங்களை நினைத்து கொண்டிருக்கிறோம், ஆண்டுடைய நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது. அதுதான் புதிய உடன்படிக்கை. அந்த புதிய உடன்படிக்கை எப்போவே ஆண்டவர் சனங்கள் சிறையிருப்புக்குள்ளே போகிறாங்க, அங்கே போய் திணறக்கூடாது, இப்போவே நியாயப்பிரமாணங்கள்லாம் மனப்பாடம் பண்ணு, எல்லாம் உன்னுடைய உள்ளத்துக்குள்ளே வந்துடணும் அப்படி சொல்லி. வழிமுறைமை கிடையாது, தேவாலயம் கிடையாது, எதுவும் கிடையாது, ஆனால் எல்லாமே உன்னுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் வந்து எரேமியா மூலமாக இதெல்லாம் வந்து சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அப்புறம் 32ஆவது அதிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 17ஆம் வசனத்தில் உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் வந்து 29ஆம் வசனம் 32-29 இந்த நகரத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற கல்தேயர் உட்பிரவேசித்து இந்த நகரத்தை தீ கொளுத்தி இதெல்லாம் சுட்டெரிப்பாங்க அப்படின்லாம் வந்து சொல்கிறாரு. எருசலேமை பற்றி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 37ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அவர்களை இந்த ஸ்தலத்துக்கு திரும்பி வரவும் இதில் சுகமாய் தங்கியிருக்கவும் பண்ணுவேன். அவங்க தீக்கிரையாக்குவாங்க, சுட்டெரிப்பாங்க எருசலேமை. அதெல்லாம் காலங்கள் கடந்து போனதுக்கப்புறம் திரும்ப நான் வந்து சொந்த ஊருக்கு ஜனங்களை கொண்டு வருவேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாக இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். 33ஆவது அதிகாரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா
3ஆம் வசனம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், என்னை நோக்கி கூப்பிட அப்பொழுது நான் உனக்கு அறியாதும் 8ஆம் பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்னு சொல்லி 6ஆம் வசனத்தில் நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி, சிறையிருப்பில் போனப்போ பல காயங்கள் பட்டிருப்பாங்க, மனதளவில் உடல் அளவில் நிறைய காயங்கள் வந்திருக்கும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அவங்களை குணமாக்கி அவர்கள் காயங்களெல்லாம் ஆற்றி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறாரு. 14ஆம் வசனத்தில் நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன், 70 வருஷம் கழித்து உங்களை திரும்ப கொண்டு வருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிக்கிறார். அந்த நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன் அப்படின்னு வந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. அதே 26ஆம் வசனம் கடைசி, அவர்களுடைய சிறையிருப்பை நான் திருப்பி அவர்களுக்கு இறங்குவேன் அப்படி சொல்கிறார். இப்போ எரேமியா 29 33 முடிய உள்ள அதிகாரங்களில் ஃபுல்லாக நம்பிக்கையின் செய்தி. அல்லேலூயா. நீங்கள் சிறையிருப்புகள் இன்னும் போகலை, போகிறதுக்கு முன்னாலே எவ்வளோ தூரம் உற்சாகப்படுத்தி அவர்களை அனுப்புகிறார் ஆண்டவர். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, நான் உங்களோட இருக்கிறேன், நான் உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனமாக இருப்பீங்க, நான் உங்களுடைய சிறையிருப்பை திருப்புவேன். போய் பயந்துட்டுலாம் உட்காந்துருக்காதீங்க, நீங்கள் நார்மலாக அங்கே போய் வீடு கட்டுங்க, தோட்டத்தை போடுங்க, கனியை புசிங்க, நல்லா சந்தோஷமாக இருங்க, நான் உங்களுடைய சிறையிருப்பை திருப்புவேன். இதெல்லாம் தெரியாமல் நேபுகாத்நேச்சார் இவன் நம்மளுக்கு சாதகமாக தீர்க்க தரிசனம் சொல்கிறானே அப்படின்ட்டு நல்லா வாங்க எல்லாம் அப்படின்ட்டு சிறையிருப்புகளை அவங்களெல்லாம் கொண்டு போகிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஒன்றும் அறியாத நேபுகாத்நேச்சார் ராஜா. அல்லேலூயா, ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். இந்த பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாரையும் பார்க்கிலும் கர்த்தர் பெரியவர். இவர்களுடைய நினைவுகள் எல்லாம் அவருடைய நினைவுகள் அல்ல. ஏசாயா 55ஆவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. உங்களுடைய நினைவுகள் என் நினைவுகள் அல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நம்ம என்னமோ நேபுகாத்நேச்சார் என்னமோ நினச்சிக்கிட்டு இருந்தார், ஆனால் ஆண்டவருடைய நினைவுகள் வேற. ஒரு தண்டனைக்காகத்தான் அங்கே கொண்டு போனார், திரும்ப அவருடைய சிறையிருப்பை ஆண்டவர் திருப்பினார் அப்படி சொல்லி பார்க்குறோம். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அதுக்கப்புறம் இந்த லெட்ரு வந்து எல்டர்ஸுக்கு எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னேன். அங்கே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு இந்த லெட்ரு வந்து எழுதப்பட்டது. பாபிலோனில் போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ண, எதுவுமே செய்யாமல் பேசாமல் உட்காந்துடக்கூடாது. ஐயோ இப்படி சிறையிருப்புகளை வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக உட்காந்துடாதீங்க. 6ஆம் வசனத்தில் பாருங்கள், 29:6, நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்று உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டு உங்கள் குமாரத்திகளுக்கு புருஷரை கொடுங்கள், இவர்களும் குமாரரையும் குமாரத்திகளையும் பெறட்டும், நீங்கள் அங்கள் குறுகாமல், யூ ஷுட் நாட் டிக்ரீஸ், யூ ஷுட் இன்க்ரீஸ் அப்படி சொல்கிறார். நம்முடைய ஜனம் வந்து என்ன பண்ணிடக்கூடாது, அந்நிய தேசத்துக்கு போனால் அங்கே போய் குறுகி போயிடக்கூடாது, நீங்கள் பெருகணும். நீங்கள் அங்கே போய் பெண் கொள்ளலாம், பெண் கொடுக்கலாம், நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஒரு பெரிய பெருக்கத்தோடு தான் என்ன பண்ணணும், வரணும். வெறுங்கையாய் பல பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் அப்படின்ன மாதிரி பல பரிவாரத்தோடு தான் திரும்ப எருசலேமுக்கு வந்து என்ன பண்ணணும், வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நார்மல் லைஃப் அங்கே வந்து வாழணும். எவ்வளோ அருமையாக சொல்லி அனுப்புகிறாரு. இப்படிலாம் சொல்லி அனுப்புனா அங்கே போய் அவங்க வந்து கவலையே பட தேவையில்ல, எதை குறித்தும் கலங்கையே தேவையில்ல. இப்போ நம்ம ஜெயிலுக்கு போகிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம். இப்படி நம்ம ஜெயிலுக்கு போகிறோன்னா இப்படி சொல்லி அனுப்புறதுக்கு ஆள் இருக்கா? இப்படியெல்லாம் நம்மளுக்கு சொல்லி அனுப்புவாங்களா? இங்கே ஜெயிலுக்கு போகிற மாதிரி தான் சிறையிருப்புக்குள்ளே போகிறவங்களாம் ஆண்டவர் எவ்வளோ தூரம் அவங்கள திடப்படுத்தி அனுப்புகிறார். அல்லேலூயா, பலப்படுத்தி அனுப்புகிறார். நீங்கள் போயிட்டு அங்கே குறுகக்கூடாது, பெருக பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம வந்து பார்க்குறோம். அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் அந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். அது ரொம்ப முக்கியம். 7ஆம் வசனத்தில் நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள், அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும், அந்த தேசம் அமைதியாக இருந்தால் தான், நீங்கள் சிறையிருப்புக்குள்ளே போகிற தேசம் சமாதானமாக இருந்தால் நீங்களும் சமாதானமாக இருப்பீங்க. அதனால் இப்போ நம்ம ஏன் இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணுறோம், இப்போ நம்ம ஏன் உலக நாடுகளுக்காக ஜெபம் பண்ணுறோம்? ஏன்னா இந்தியா சமாதானமாக இருந்தால் தான் நம்மளும் சமாதானமாக இருக்க முடியும். உலக நாடுகள் சமாதானமாக இருந்தால் தான் நம்மளும் சமாதானமாக இருக்கும். அதனால தான் நம்ம கிறிஸ்தவர்கள் விடாமூச்சாக என்ன பண்ணுறோம், எல்லாரும் சமாதானமாக இருக்கணும் ஆண்டவரே, எவனும் சண்டை போடக்கூடாது. ஏன்னா இங்கே ஆண்டவர் அப்படி தான் சொல்லியிருக்காரு, சிறைப்பட்டு போன இடத்துலையும் அந்த தேசத்துக்காக என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ சிறையிருப்பின் நாட்கள்லேயே அந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ணும்போது இப்போ நம்ம சிறையிருப்புலலாம் இல்லை, இப்போ நம்ம நார்மலாக தான் இருக்கோம். இப்போ நம்ம எல்லாத்துக்காகவும் என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும். உலக நாடுகளுக்காக, இந்தியாவுக்காக, நம்ம மாநிலத்துக்காக எல்லாம் கண்டிப்பாக வந்து
ஜெபம் பண்ணணும். ஏன்னா நம்ம மாநிலம் சமாதானமாக இருந்தால் தான் நம்மளும் சமாதானமாக இருக்க முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறாரு. ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் அந்த ஒரு பெர்மிஷன் கொடுக்குறார். தேவாலயத்துக்கு வந்து நீங்கள் பலி செலுத்தி தான் ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அந்நிய தேசத்துலேயும் வந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாம், அங்கே ஆண்டவர் உங்களுக்கு காணப்படுவார். அல்லேலூயா. ஸோ எங்கே இருந்தாலும் யோவான் 4:23 பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை ஆண்டவர் எங்கேவே ஆரம்பிச்சிட்டாரு. எரேமியா காலத்திலே வந்து என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் அங்கே அந்நிய தேசத்தில் போய் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாலும் நான் உங்களுக்கு காணப்படுவேன் அப்படி ஆண்டவர் சொல்கிறாரு. 13ஆம் வசனத்தில் அதான் போட்டிருக்கு, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். எங்கே? அந்நிய தேசத்தில். அல்லேலூயா. ஸோ அப்போ ஆண்டவர் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கார், எல்லாமே அவருடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு. அவர் லார்ட் இஸ் சாவரின் காட். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தராக நம்முடைய தேவன் இருக்கிறார். ஸ்தோத்திரம். God does not only hear prayers in the temple in Jerusalem, he hears the prayers in foreign land too. Hallelujah. ஸோ அந்நிய தேசத்தில் இருந்து ஜெபம் பண்ணால் கூட ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஸோ அந்த தேசத்தோட பீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டிக்காக என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்ல. ஸோ நம்மளும் நம்முடைய மாநிலத்தோட பீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டிக்கு வந்து என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். நம்முடைய இந்தியாவோட பீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டிக்கு, அமைதிக்காகவும் செழிப்புக்காகவும் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1-2 வசனங்களில் சொல்கிறார். வாசிப்போமா? 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1-2. நான் பிரதானமாய் எல்லா மனுஷருக்காகவும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரத்தில் உள்ள யாவருக்காகவும் அப்படி செய்யணும், விண்ணப்பம் பண்ணணும். ராஜாக்களுக்காகவும் அதிகாரத்தில் உள்ள, இப்போ மோடிக்காகலாம் நம்ம ஜெபம் பண்ணலாம், கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும். எல்லாருக்காகவும் நம்ம வந்து என்ன பண்ணணும், ராஜாக்களுக்காகவும் அதிகாரத்தில் உள்ள யாருக்காகவும் என்ன பண்ணணும், கண்டிப்பாக நம்ம ஜெபித்தாக வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதான் அங்கே பாபிலோனில் இருக்கும்போதே ஆண்டவர் சொன்னது. அப்போஸ்தலனாகிய பவுலுங்க நம்ம எல்லாருக்கும் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில் சொல்லுகிறாரு. ஸ்தோத்திரம். ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், அதை வந்து ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட வந்து சொல்கிறார். இந்த அதிகாரத்தில் எதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோன்னா, ஆண்டவுடைய நிபந்தனையற்ற அன்பை பார்க்குறோம், ஆண்டவுடைய பலத்த கிரியைகளை பார்க்குறோம், அப்புறம் ஆண்டவுடைய அட்வைஸையும் நம்ம வந்து பார்க்குறோம், ஆலோசனையும் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு சொல்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தில் என்னலாம், ஆண்டவுடைய காட்ஸ் அன்கண்டிஷனல் லவ், அப்புறம் காட்ஸ் ஆக்ட்ஸ், ஆண்டவுடைய கிரியைகள், பலத்த கிரியைகளை நம்ம வந்து என்ன பண்ண முடியுது, இந்த அதிகாரத்தில் பார்க்க முடியுது. அப்புறம் வந்து காட்ஸ் அட்வைஸ், காட்ஸ் கவுன்சில், ஆண்டவுடைய ஆலோசனையை பார்க்க முடியுது. இப்போ ஆண்டவுடைய ஆலோசனை என்ன ஆலோசனை கொடுக்குறாருன்னா இப்போ பார்க்க போகிறோம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்க. 8ஆம் வசனத்தில், மேலும் உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசிகளும் உங்கள் குறிகாரரும் உங்களை மோசம் போக்க ஒட்டாதிருங்கள். சொப்பனம் காண பண்ணுகிற உங்கள் சொப்பனக்காரருக்கு செவி கொடாமலும் இருங்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் அப்போவே பெருகிதான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இருந்திருக்கிறாங்க. இந்த எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கள்ள தீர்க்கதரிசிகள் வருவாங்க. அனனியான்னு ஒரு பேரை வந்து சொன்னேன். அதுக்கப்புறம் இன்னும் நம்ம பார்க்க போகிறோம். செமாயான்னு ஒருத்தர் இருப்பான், அப்புறம் இன்னும் 2 பேர் ஆகாப்னு ஒருத்தர் இருப்பான். இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க உங்கள் நடுவில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் செவி கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் வந்து சொல்கிறார். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தே ப்ராஃபஸி வாட் த பீப்புள் வாண்ட் டு ஹியர். மக்கள் என்னத்தெல்லாம் கேட்கணும்னு விரும்புகிறாங்களோ அதைத்தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் சொல்லுவாங்க. அதுக்கு தான் 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 2 தீமோத்தேயு 4 பாருங்கள். 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனமா, ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்திணர் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு, நமக்கு சாதகமாக பேசுகிறாங்களா அந்த சர்ச்சுக்கு போவோம், நம்மளை எதுவும் திட்டாமல் நம்மளை அப்படியே சோஃபாவில் வச்சு நல்லா கம்ஃபர்டபுளாக நடத்துகிறாங்களா அந்த சர்ச்சுக்கு போவோம். அந்த பாஸ்டர் தான் நமக்கு ஏற்ற பாஸ்டர். தன் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை, இந்த பாஸ்டர் தான் எதையும் திட்ட மாட்டார், எதையும். அப்போ இந்த பாஸ்டர் தான் வந்து எதையும் திட்ட மாட்டார், எதையும் வந்து என்ன பண்ண மாட்டார், செய்ய மாட்டார். இவர்கிட்ட போனால்
நீ ஆசீர்வாதமாக இருப்பாயே தவிர வேற ஒன்றும் வரவே வராது. ஆண்டோடைய கிருபை உங்களை தாங்கும், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், இது மட்டும்தான் பேசுவார். எந்த ஒரு கடின உபதேசமும் அங்கே இருக்காது. அது மாதிரி தான் லாஸ்ட் டேஸில் அப்படி தான் வந்து கடைசி காலங்களில் ஜனங்கள் செவித்துணர் உள்ளவர்களாகி, அதுதான் வந்து இதுதான் என்னென்னா, தே ப்ராஃபஸி வாட் தே வாண்ட் டு ஹியர், தே சூஸ் பாசஸ் அக்கார்டிங் டு தேர் விஷ். அவங்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்ப, அவங்களுடைய டிசையருக்கு ஏற்ப வந்து என்ன பண்ணுவாங்க, போதகர்களை தெரிந்து கொள்கிறது. ஆனால் ஆண்டவர் வந்து இந்த மாதிரி கள்ள தீர்க்கதரிசிகள்லாம் உங்கள் நடுவில் இருக்கக்கூடாதுன்னு ஏற்கனவே மோசே காலத்திலே ஆண்டவரை சொல்லியிருக்கிறாரு. டியூட்ரானமி உபாகமம் 18:10 வாசிங்க. உபாகமம் 18:10 அதில் ஆண்டவர் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஆட்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்கவே கூடாது, இவனுங்கள்லாம் உங்களுக்குள்ளே இருக்கவே கூடாது. பில்லி சூனியம் பண்ணுறவங்க, நாள் பார்க்குறவங்க, அஞ்சனம் பார்க்குறவங்க, சோசியக்காரங்க எல்லாம் உங்கள் மத்தியில் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. எரேமியா 14:14 பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, நான் அவங்களை அவங்கள அனுப்பவே இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். என் நாமத்தை வச்சு, இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, பொய்யா தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அவர்களுக்கு நான் கற்பித்ததும் இல்லை, அவங்களுக்கு நான் டீச் பண்ணதும் இல்லை. அந்த தீர்க்கதரிசிகளுக்கு அவர்களோட நான் பேசுனதும் கிடையாது. ஆனால் வந்து தீர்க்க தரிசனம் என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க, அவர்கள் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறாங்க. இப்படி ஆட்கள்லாம் வந்துருக்கிறாங்க. எரேமியா 27:9 பாருங்கள். 27:9 எப்படி சொல்கிறாங்க, பாபிலோன் ராஜாவெல்லாம் நீங்கள் சேவிக்க மாட்டீங்க. இங்கே எரேமியா சும்மா சொல்லிகிட்டு இருக்காரு, நீங்கள்லாம் சிறையிருப்புக்கு போவீங்கன்னு. எரேமியா அப்படியெல்லாம் உங்களை ஆண்டவர் அனுப்புவாரா? நீங்களாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், நீங்கள் இஸ்ரவேல் ஜனம், தேவாலயம் எங்கே இருக்குது, கர்த்தருடைய மகிமை எங்கே இருக்குது, உங்களை அப்படி ஆண்டவர் விட்டுருவாரா அப்படின்ட்டு பாபிலோன் ராஜாவை நீங்கள் சேவிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிற உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும், உங்கள் குறிகாரருக்கும், உங்கள் சொப்பனக்காரருக்கும், உங்கள் நாட்பார்க்கிறவர்களுக்கும், உங்கள் சூனியக்காரருக்கும் நீங்கள் இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் ஆண்டவர் விடவே மாட்டார். அப்படி தான் ஆண்டவர் விடுவார். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி தான் ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர். அல்லேலூயா. மற்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கள்ள தீர்க்கதரிசிகள், அவங்க அப்படி தானே கேட்க விரும்புவாங்க, பாபிலோனுக்கு நம்மலாம் போகக்கூடாது அப்படின்னு தான் விரும்புவாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தீர்க்கதரிசனம் சொல்லு, நீங்கள் பாபிலோனுக்கு போவதில்லை, கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். சொல்லு இதே மாதிரி சொல்லியா அப்படின்னா, அந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணுறாங்க கள்ள தீர்க்கதரிசிகள். அவங்க என்ன கேட்க விரும்புகிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், பேசணும். கூட்டம் கூடிரும், அப்புறம் சோறு போடலாம், எல்லாம் போடலாம், எல்லாம் கேட்ட வெறிய அங்கேருந்து எத்தனை ஆராதனைனாலும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், வைக்கிற மாதிரி ஆகிடும். நம்ம எல்லாம் அவங்க விரும்புகிற மாதிரி பேசணும் அப்படின்னா கூட்டம் கூடிரும். அப்படிலாம் வந்து என்ன பண்ண முடியாது, கள்ள தீர்க்க தரிசனம் நம்ம உரைக்க முடியாது. சத்தியத்தை சத்தியமாக நம்ம சொல்ல தான் அழைக்கப்பட்டிருக்கோம். அப்போ இப்போவும் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, கள்ள தீர்க்கதரிசிகள் இந்த காலத்துல, அந்த எரேமியா காலத்திலே இருக்கிறாங்க. அப்போ மோசே காலத்திலே ஆண்டவர் சொல்கிறாரு, இது மாதிரிலாம் கள்ள தீர்க்கதரிசிகள் உங்கள் நடுவில் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஸோ பாருங்கள், ஒன்று நல்லதுன்னு ஒன்று இருந்தால் கெட்டதுன்னு ஒன்று என்ன பண்ணுது, இருக்க தான் செய்யுது. அது ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. ஒருத்தவங்க கடின உபதேசம் வந்து போட்டால் இன்னொருத்தவங்க வந்து அதெல்லாம் வந்து செழிப்பு உபதேச பிரசங்கியாரும் என்ன பண்ண தான் செய்கிறாங்க, இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கள்ள தீர்க்க தரிசனங்கள் வருது. அதெல்லாம் ஜனங்கள் வந்து நம்புகிறாங்க. அதெல்லாம் இங்கே வந்து என்ன நிறைய பேர் வந்து இவங்க பக்கம் போனாங்க, பாபிலோனுக்கு நாங்கள் போகிறது இல்லையா, நீங்கள் தான் ஆண்டவர் அனுப்புன தீர்க்கதரிசி. அப்போ ஒரு ராஜா அப்படி தானே சொல்லுவார், 400 தீர்க்கதரிசிகள் என்கிட்ட இருக்காங்க, இப்போ நம்ம யுத்தத்துக்கு போகலாமான்னு இவங்கள்ட்ட கேட்போம். ஏய் நாங்கள் யுத்தத்துக்கு போகிறோம், எல்லாம் என்னடா சொல்கிறீங்க அப்படின்னா 400 தீர்க்கதரிசியும் கோரஸாக சொல்கிறாங்க, ராஜா நீங்கள் போங்க, வெற்றி உங்களுடையது அப்படின்னு வந்து. உடனே யூதா ராஜா வந்துட்டு, என்ன இவங்கெல்லாம் கோரஸாக கத்துறாங்க, வேறு யாரும் உங்கள்கிட்ட தீர்க்கதரிசியே இல்லை. அவன் ஒருத்தன் இருக்கான், ஆனால் அவன் எனக்கு ஆப்போசிட்டாக தான் தீர்க்க தரிசனம் சொல்லுவான், அவன் வேண்டாமே அப்படின்னு வந்து. இல்லை அவன்கிட்டையும் நம்ம ஒரு வார்த்தை கேட்டுருவோம். அவனை அங்கே கூப்பிட்றப்பவே, டேய் ராஜா அப்படி போகிறாரு, நீ வந்து என்ன பண்ணணும், வெற்றி உங்களுடையதே அப்படி சொல்லணும், நீங்கள் வெற்றியோடு திரும்பி வருவீர்கள் அப்படின்னு வந்து என்ன பண்ணணும், நீங்கள் நீ சொல்லணும் அப்படின்னு. அவன் வந்து அப்போவே சொல்லுவான், கர்த்தர் எனக்கு சொல்கிறது தான் நான் வந்து சொல்லுவேன், அது எந்த ராஜாவாக இருந்தாலும் இல்லை. அப்படியா அப்படின்னா, ஏய் திரும்ப வான் பண்ணுறான், நீ அப்படி தான் சொல்லணும். அவன் வந்தா நீ வந்து திரும்பி வரமாட்ட அப்படின்னு சொல்லி, நீ அங்கே போவாத போனால்
தோல்வி அடைவனை கொன்றுவாங்க அப்படின்னு. பார்த்தீங்களா, இவன் இதனால தான் இவன் பேச்சை நான் கேட்குறதே இல்லை. 400 தீர்க்கதரிசிகள் எப்படி நமக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. இந்த ஒருத்தன் நமக்கு விரோதமாகவே தான் பேசுவான். அவன் தான் கர்த்தர் அனுப்புன தீர்க்கதரிசி. இந்த 400 பேர் சொன்னதை கேட்டுட்டு போவான், செத்தான். எவனோ எய்த அம்பு இவன் தலையில் போய் பாஞ்சு இவன் சோழி முடிஞ்சிடும், இவனோட லைஃப் முடிஞ்சிடும், அவ்வளோதான். ஸோ அப்போ கள்ள தீர்க்கதரிசிகள் இப்போவும் வந்து என்ன பண்ணுறாங்க, பெருகி இருக்கிறாங்க. நிறையா தீர்க்க தரிசனம் வந்து என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. நியூ இயர் தீர்க்க தரிசனங்கள் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறாங்க. பெரிய லிஸ்ட்டு ஆண்டவர் என்கிட்ட பேசினாருன்னு சொல்லிட்டு. ஏன் அதை மற்ற நேரத்தில் ஆண்டவர் பேச மாட்டாரா? கரெக்டாக அந்த நியூ இயர் டைமில் தான் இதெல்லாம் நீ வந்து ஒரு 50 தீர்க்க தரிசனம் ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்காரு. ஒருத்தர் ஒரு டிவியில் வாசிச்சார், எனக்கு ஆச்சரியமாச்சு, என்னடா இது 50 தீர்க்க தரிசனம் வாசிக்கிறாரு, இந்த நியூ இயரில் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார் அப்படின்ட்டு. நான் இப்போ பெங்களூரில் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு வீட்டு கூட்டம் நடத்த போகிறேன். அங்கே பெங்களூரில் அவங்க வந்து வீட்டு கூட்டம் நடத்தி முடிச்சதுக்கப்புறம் அவங்க சாப்பாடு போடுறாங்க. அப்போ டிவியை போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணால் ஒருத்தர் உட்காந்து 50, அது அந்த நியூ இயர் டைமு, 50 தீர்க்க தரிசனம் வரிசையாக சொல்லிகிட்டு இருக்கிறார். அது என்னென்னா, இளைஞர்கள் மொபைலுக்கு அடிமையாவார்கள். அது எப்போ இருந்து ஆகிட்டு தான் இருக்காங்க. அது தீர்க்க தரிசனமா? அந்த நாட்டில் நிலநடுக்கம், அந்த நாட்டில் எப்போ நிலநடுக்கம் வரதான் செய்யும். இப்படி லிஸ்ட்டு போட்டு என்ன பண்ணுறாரு, தீர்க்க தரிசனம் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. ஸோ அப்படி நிறையா தீர்க்கதரிசிகள் என்ன நடக்குதோ அதை வந்து அப்படி என்ன பண்ணிட வேண்டியதான் சொல்லி. ஃப்ளைட்டை குறித்து ஒரு இப்போ அகமதாபாத்தில் ஒரு ஃப்ளைட்டு போய் ஜனங்கள் அதை நம்புகிறாங்க. ஃப்ளைட்டு போயிட்டு அங்கே விழுந்ததை ஒருத்தர் வந்து தீர்க்க தரிசனம் சொன்னாராம். அப்படி சொன்னால் ஆண்டவருடைய நாமம் எவ்வளோ அதிகமாக தூசிக்கப்படும். அப்போ உங்கள் கர்த்தருக்கு தெரிஞ்சிருக்கு, 220 பேர் போய் அங்கே சாவ போகிறான்னு உங்கள் கர்த்தருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ ஏன் அங்கே அகமதாபாத்தில் போயிட்டு இந்த ஃப்ளைட்டை எடுக்காதீங்க, இது போய் அங்கே கீழே விழுந்து நொறுங்கிடும், 220 பேர் செத்துருவான்னு ஏன் உங்கள் கர்த்தர் போய் சொல்லலான்னு கேட்பானா கேட்க மாட்டானா? கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படுது. நிறைய இப்படி கள்ள தீர்க்கதரிசிகள் ஏதாச்சும் ஒன்று வந்து நானும் தான் சொல்லலாமே, நானும் அப்படி ஆராதனை நேரத்தில் அடுத்த வருஷத்தில் இந்த ஒரு இதில் அங்கே ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆக போகுதுன்னு சொல்லலாம். அது நடக்க தான் செய்யும். வருஷம் வருஷம் ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆகத்தான் செய்யும். வருஷம் வருஷம் ஏதாச்சும் ஒரு ஃப்ளைட்டு, அதுக்கப்புறம் இந்த ஃப்ளைட்டு விழுந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் எத்தனை ஃப்ளைட்டு விழுந்துருச்சு? 2-3 ஃப்ளைட்டு விழுந்துருச்சு. அப்புறம் ஏர் இந்தியானாலே இப்போ ஜனங்கள் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏர் இந்தியாவில் ஏதாச்சும் ஒரு கோளாறு வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து பாருங்கள், எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஏதாச்சும் ஒன்று சொல்லிவிட்டு அதை வந்து வைரல் ஆக்கி விட்டுறாங்க. ஜனங்கள் எல்லாம் அந்த வைரலில் நம்புகிறாங்க. உண்மையாக யார் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஜனங்களுக்கு வந்து தெரிய முடியாது. அந்த டிசர்னிங் ஸ்பிரிட் இல்லாமல் யார் உண்மையாக இருக்கிறாங்க, யார் உண்மையாக தீர்க்க தரிசனம் அது இல்லாமல் போகுது. எரேமியா ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொன்னார்னா கரெக்டாக அதை வந்து அதை பர்டிகுலராக சொல்லுவார். நீங்கள் பாபிலோனில் 70 வருஷம் சிறையிருப்பில் இருப்பீங்கன்னு சொன்னார். கரெக்டாக 70 வருஷம், 606 536 வரை 70 வருஷம் சிறையிருப்பில் இருந்து வெளில வராங்க. 400 வருஷம் நீங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருப்பீங்கன்னு ஆண்டவர் சொன்னார். 400 வருஷம் கரெக்டாக இருந்தாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னால் அது கரெக்டாக பர்டிகுலராக சரியாக வந்து என்ன பண்ணுவார், குறிப்பிட்டு சொல்லுவார். ஏதோ ஒரு ஃப்ளைட்டு விழும் அப்படின்னா ஏகப்பட்ட ஃப்ளைட்டு விழுந்துட்டு தான் இருக்குது. இப்படி வந்து ஜனங்கள் வந்து அதை என்ன பண்ணுறாங்க, நம்புகிறாங்க. அதுதான் பெரிய கவலைக்கிடமாக இருக்குது. என்ன யாரை நம்ம யூடியூப்பில் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் ப்ரேயர் மீட்டிங், அது ஜூமில் கூகுள் மீட்டில் ஏகப்பட்ட ப்ரேயர் மீட்டிங்ஸ் அது இதுன்ட்டு பெருகி போச்சு. எல்லாத்தையும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஏதாச்சும் பைத்தியம் தான் பிடிக்கும். குழம்பி போய் என்ன பண்ணீங்க, அந்த பாஸ்ட்டை கேட்டால் அந்த பாஸ்ட் இப்படி சொல்கிறாரு, இந்த பாஸ்ட்டா இது இப்படி போகுது, அது சரியில்லைன்னு இவர் சொல்கிறாரு, இது சரியில்லைன்னு இவர் சொல்கிறாரு. அப்புறம் பைத்தியம் தான் பிடிச்சி வரணும். அதனால தான் ஆன்லைனெல்லாம் விட்டுறணும். நேருக்கு நேராக வந்து என்ன பண்ணிடணும், வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்குறது தான் பெஸ்ட்டு. அல்லேலூயா. அந்த கொரோனானால் இந்த கூகுள் மீட்டு, ஜூமு, இந்த சோசியல் மீடியா இதெல்லாம் எப்படி ட்ரெண்டிங்காக இவ்வளோ தூரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் பெற்று இப்படி எப்படி வர முடியுது, எல்லாம் இந்த கொரோனா நிறைய தீர்க்கதரிசிகளை, நிறைய ஆன்லைன் மீட்டிங் நடத்துகிறவங்கள நிறைய பேரை வந்து என்ன பண்ணிச்சு, எழுப்பி விட்டுருச்சு. அதில் நிறைய நன்மையும் இருக்குது, நிறைய தீமையும் இருக்குது. ஜனங்கள் குழம்பி போகிற அளவுக்கு ஆட்கள் வழி நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். இயேசு கிறிஸ்து மத்தேயு 24:11 சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மத்தேயு 24:11 என்ன சொல்லியிருக்காரு,
அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரையும், கொஞ்சம் பேரை வஞ்சிப்பார்கள்னு போட்டிருக்கா, அநேகரை வஞ்சிப்பார்கள். எல்லாரும் இந்த கள்ள தீர்க்க தரிசனங்கிறது எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு சாதகமாக இருக்கும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அப்படி சொல்கிறாங்களே, அவர் அப்படி சொல்கிறாரே அப்படின்ன மாதிரி இருக்கும். உடனே அங்கே பின்னால் போயிரு. அப்படிலாம் ஆண்டவர் என்ன நீங்கள் பைபிள் படிங்க, அந்த டிசர்னிங் ஸ்பிரிட்டை வந்து என்ன பண்ணுங்கள், பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. பகுத்து அறிகிற அந்த அறிவு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அதான் இந்த ஒரு ஆலோசனையை பாபிலோனில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார். அங்கே வந்து எப்படி இருப்பாங்க, உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கு, உங்கள் குறிகாரருக்கு உங்களை மோசம் போக்க ஒட்டாதிருங்கள். சொப்பனம் கண்டுட்டு இதெல்லாம் கண்டேன்னு சொல்லுவான், அவனுக்கெல்லாம் என்ன பண்ணாதீங்க, செவி கொடாதிருங்கள். 9ஆம் வசனத்தில் அவர்கள் என் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் கேட்காதீங்க. நான் அனுப்பியிருக்கேன், தானியேல் அனுப்பியிருக்கேன், எசேக்கியேல் அனுப்பியிருக்கேன், எரேமியா, இவங்க 3 பேர் தான் அந்த காலகட்டத்துக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள். அந்த 3 பேர் தான். அதை விட்டு அவங்க நூற்றுக்கணக்கான தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, பாபிலோன்லேயும் இருக்கிறாங்க, எருசலேம்லேயும் இருக்காங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் என்ன பண்ணாதீங்க, என் நாமத்தை சொல்லியே. அதனால தான் ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, நாங்கள் உங்களுடைய நாமத்தினால தீர்க்க தரிசனமெல்லாம் உரைத்தோம், எங்களை எதுக்கு அந்த பக்கம் போக சொல்கிறீங்க? அது நான் சொல்லி உரைத்தியா? நீயா உன் மனசில் தோணுனதை என்ன பண்ணிட்ட, அடித்து விட்ட. அதுக்கு வந்து என்ன பண்ண முடியாது, அதுக்காக உன்னை வந்து வலது பக்கம் என்ன பண்ண முடியாது, சேர்க்க முடியாது, ஆண்டவர் சொல்லிடுவார். ஸோ என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே கூப்பிட்டாலும் நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், ஆண்டவர் அனுப்புகிறவரா அப்படி சொல்லி அந்த பகுத்து ஆராய்ந்து பார்த்து அவங்க சொல்கிறது தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், கேட்கணும். ஸோ அப்போ வந்து அவங்க வந்து எல்லாம் வந்து இப்படி தான் சொல்லுவாங்க, எல்லாம் எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட், எல்லாம் அப்படி தான் வந்து என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. சீக்கிரமே உங்களுடைய நாட்டுக்கு திரும்பிடுவீங்க. இந்த கள்ள தீர்க்க தரிசிகள் சொன்ன தீர்க்க தரிசனம் வந்து என்ன தெரியுமா, அப்படி பாபிலோனுக்கு போக மாட்டீங்க. அப்படி போனாலும் உடனே 70 வருஷம்லாம் கிடையாது, 2-3 வருஷத்தில் என்ன பண்ணிடுவீங்க. 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. எரேமியா 6:14. சீக்கிரமாக உங்கள் நாட்டுக்கு திரும்பிடுவீங்கம்பாங்க. 6:14. சமாதானம் இல்லாமல் இருந்தும் சமாதானம் சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சா பூசுகிறாங்க. அங்கே பாபிலோனில் சமாதானமே இருக்காது, ஆனாலும் உங்களுக்கு சமாதானம் ஜனங்களை மேற்பூச்சா. அப்புறம் வந்து 8:11 பாருங்கள். அதுலேயும் சமாதானம் என்று சொல்லி ஜனமாகிய குமாரத்தின் காயங்களை மேற்பூச்சா. 23ஆவது அதிகாரத்துக்கு வாங்க. 23ஆம் அதிகாரம் 16-17 பாருங்கள். பார்த்தீங்களா, தாங்கள் யூகித்த ஒரு கெஸ் பண்ண தரிசனத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. கர்த்தருடைய வாக்கை சொல்லலை. அவர்கள் உங்கள் மேலே பொல்லாப்பே வராது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்ன பண்ணாதீங்க, அவங்க கெஸ் பண்ணி. அதனால் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நம்மளை விட நிறைய வசனம் தெரியும், சாத்தானுக்கு நம்மளை விட நல்ல தியாலஜி தெரியும். நம்மளுக்கு தெரிஞ்ச ஆண்டவரை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சதை விட பிசாசுக்கு அதை விட, ஏன்னா அவன் ஆதி முதலே இருக்கானே, நம்ம எல்லாரையும் உண்டாக்குறதுக்கு முன்னாலே அவனை ஆண்டவர் வந்து என்ன பண்ணார், உண்டாக்கி வச்சுருந்தாரு, பூமியை பார்த்துக்கிறக்கா வச்சுருந்தாரு. அவன் தான் என்ன பண்ணிட்டான், கெட்டு போயிட்டான். ஸோ ஆண்டவரை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்ச விட அவனுக்கு, அப்போ அவன் எவ்வளோ தூரம் நம்மளை வந்து வஞ்சிக்கிறதுக்காக எல்லாத்தையும் பேசுவான். சிறையிருப்பெல்லாம் வந்து உடனே முடிஞ்சிடும்னு சொல்லுவான். எப்படிலாம் அவனெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ண, அவனுடைய தரிசனத்துக்கு, அவருடைய தீர்க்க தரிசனத்துக்கு செவி கொடாதிருங்கள் அப்படின்னு ஆண்டவர் 29ஆவது அதிகாரத்தில் தெளிவாக 8:9 அருமையான ஒரு ஆலோசனை கொடுக்குறார். கர்த்தருடைய தீர்க்கதரிசி எரேமியா இருக்கிறார், அவர் சொல்கிறத மட்டும் என்ன பண்ணுங்க, கேளுங்க அப்படின்னு வந்து என்ன பண்ணிடுறாரு சொல்கிறார். எரேமியா வந்து ஆண்டவர் அனுப்பின ஒரு தீர்க்கதரிசி. 9ஆம் வசனத்தில் வந்து சொல்கிறார் பாருங்க, அவர்களை நாமத்தை குறித்து நான் அவர்களை அனுப்பினதில்லை, எரேமியாவை நான் அனுப்பினேன். 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நம்மளுக்கு தெரியும், எரேமியாவை ஆண்டவரே வந்து என்ன பண்ணுறாரு, கூப்பிட்டு உன் தாயின் வயிற்றில் உருவாக்கு முன்னாலே நான் உன்னை அறிந்திருக்கிறேன், உன்னை வந்து நான் வந்து இந்த தேசத்துக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறதுக்குன்னு நான் வந்து அழைத்திருக்கிறேன், நீ வந்து என்ன பண்ணுவ, கட்டுவேன், நாட்டுவேன், இடிப்ப, இதெல்லாம் வந்து ஆண்டவர் உன்னை கொண்டு எல்லாத்தையும் நான் செய்ய போகிறேன்னு சொல்லி அருமையாக 1ஆம் அதிகாரத்தில் அவருடைய அழைப்பு அங்கே இருக்கிறது. அல்லேலூயா. அதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். அதுதான் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர். 14ஆவது அதிகாரம் 13-15 பார்த்தீங்கன்னா அதுலேயும் எரேமியா தீர்க்கதரிசியோட அழைப்பை வந்து பார்க்கலாம். 14-15 வந்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் நான் அனுப்பாதிருந்து என் நாமத்தை கொண்டு தீர்க்கதரிசனம் சொல்லி இந்த தேசத்திலே பட்டயமும் பஞ்சமும் வருவதில்லை அப்படிங்கிற தீர்க்கதரிசிகளை குறித்து, இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் சாவார்கள் அப்படின்லாம் வந்து என்ன பண்ணுறாரு ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ 27-15 வாட்சம். 28ஆம் அதிகாரம் 15லேயும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. 28-15 வந்து பார்த்தீங்கன்னா, பின்பு எரேமியா தீர்க்கதரிசி அனனியா என்ற தீர்க்கதரிசியை நோக்கி
அவன் தீர்க்கதரிசியே கிடையாது, கள்ள தீர்க்கதரிசி. ஆனாலும் அங்கே எழுதியிருக்கு, எரேமியா தீர்க்கதரிசி அனனியா தீர்க்கதரிசி நோக்கி, இப்போது அனனியாவே கேள், கர்த்தர் உன்னை அனுப்பினதில்லை, நீயோ இந்த ஜனத்தை பொய்யை நம்பும்படி செய்தாய் அப்படின்னு சொல்லிட்டு, இதோ உன்னை பூமியின் மேல் இராதபடிக்கு அகற்றி விடுவேன், இந்த வருஷத்தில் நீ சாவாயின்னு கர்த்தர் சொல்கிறார். அந்த காலத்தில் ஆண்டவர் செய்த காரியம் ஒரு பெரிய ஹீரோ செஞ்ச மாதிரி இருக்குது. இப்படி நடக்கும், அந்த வருஷத்தில் நடக்கும், அந்த வருஷத்தில் போயிடும். உங்களை பலத்தை கரங்கொண்டு உங்களை எகிப்துலேருந்து கூட்டு வரேன். ஆண்டவர் எவ்வளோ அது ஆண்டவருடைய ஹீரோயிசத்தெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியுது, பழைய ஏற்பாட்டில் பயங்கரமாக பார்க்கணும். இங்கே புதிய ஏற்பாட்டிலையும் செஞ்சார். பவுல் சீலாவும் கட்டுகளில் இருந்தாங்க. ஹீரோ மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணார், எல்லாத்தையும் கட்டுகளெல்லாம் ஆண்டவர் நம்ம தெய்வம் ஹீரோ. ஹல்லேலூயா. பயங்கரமானவர், பெரியவர், கர்த்தர் நல்லவர். 29:31 எங்கே ஒரு கள்ளத்தீர்க்கதரிசி செமையான ஒருத்தர் இருக்கான். 29:31 சிறை இருக்கிற அனைவருக்கும் நீ சொல்லி அனுப்ப வேண்டியது என்னவென்றால், நெகேலாமியாகிய செமையாவை குறித்து கர்த்தர் செமையாவை நான் அனுப்பாதிருந்தோம், அவன் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி உங்களை பொய்ய நம்ப பண்ணுறாங்க. இப்போவும் அது என்ன பண்ணுது, நடக்குது. ரொம்ப கவனமாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும், பகுத்தறிவு இருக்கணும். ஹல்லேலூயா. டிசர்னிங் ஸ்பிரிட்டு, வேறுபடுத்தி பார்க்கிற அந்த ஆவி, எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஸ்பிரிட் உங்கள் எல்லாருக்குமே வேணும். ஆண்டவர் 10-14 உள்ள வசனங்களை எரேமியா 29:10-14 ஆண்டவர் தெளிவாக சொல்லார். 70 வருஷத்துக்கு அப்புறம் உங்களை நான் என்ன பண்ணுவேன், திரும்ப கொண்டு வருவேன், விசிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார். பாபிலோனிலே 10 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து ஐ வில் விசிட் யூன்னு சொல்கிறார். 70 வருஷம் நிறைவேறின. இதே வசனம் 25:11 இருக்குது. எரேமியா 25:11 இந்த தேசமெல்லாம் வனாந்தரமும் பாலுமாகும். எது? எருசலேம். இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை, எல்லாம் எரேமியா சொன்னது, கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி. ஸோ ஆண்டவர் 2 விதமாக கர்த்தருடைய மக்களை சந்திக்கலாம். கர்த்தருடைய விசிட்டேஷன், காட்ஸ் விசிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். 2 விதமான விசிட்டேஷன். ஒன்று காட் கேன் விசிட் பீப்புள் டு பனிஷ் தம். ஆண்டவர் தண்டனை கொடுக்கறதுக்காக மக்களை என்ன பண்ணுவார், சில நேரம் சந்திப்பார். சில நேரம் ஆண்டவர் இந்த மாதிரி பாசிட்டிவாக என்ன பண்ணுவார், சந்திப்பார். 70 வருஷம் கழித்து மக்களை ஆண்டவர் சந்திக்கிறாருன்னா அங்கே ஒரு விடுதலை உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. ஸோ இந்த ரெண்டு விதமாக ஆண்டவர் சந்திக்கலாம். சோதம் குமாராவை ஆண்டவர் விசிட் பண்ண வந்தார். எதுக்கு? அதை அழிச்சு போடுறதுக்காக. இங்கே ஆண்டவர் 70 வருஷம் கழித்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, விசிட் பண்ணுறார். எகிப்துலையும் 400 வருஷம் கழித்து ஆண்டவர் விசிட் பண்ணார். எதுக்கு? அவங்கள விடுதலை செய்வதற்காக. ஹல்லேலூயா. ஸோ காட்ஸ் விசிட்டேஷன் கேன் பி ஆஃப் 2 reasons. ஒன் டு பனிஷ் தம், ஒன் டு கிவ் தம் ஃப்ரீடம். ஹல்லேலூயா. அவங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக, ஒன்று அவங்களை பனிஷ் பண்ணுறதுக்காக இருக்கலாம். கர்த்தர் நம்மை இப்போ சந்திக்க வந்தார்னா எதற்காக சந்திக்க வருவார், நம்ம தான் தீர்மானிக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர். இப்போ நம்மளை கர்த்தர் சந்திக்க வந்தார்னா எதுக்காக சந்திக்க? நம்மளை பனிஷ் பண்ணுறதுக்கா, இல்லை நம்மளை விடுவிப்பதற்காகவா, நம்மை மீட்பதற்காகவா? கர்த்தர் நல்லவர். ஸோ ஆண்டவர் இங்கே விசிட் பண்ணுற காரணம் பார்த்திங்கன்னா, அவங்களுடைய உறவையெல்லாம் புதுப்பித்து அவர்களை அவங்களுடைய சொந்த நாட்டுக்கு அனுப்பி விடுவதற்காக. ஹல்லேலூயா. ஸோ இங்கே ரெஸ்டோரேஷன் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் காட் அண்ட் ஹிஸ் பீப்புள், அதை நம்ம இங்கே பார்க்குறோம். 10வது வசனம், 11வது வசனம், 12, 13, 14 பார்க்குறோம். ஆண்டவருக்கும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கும் இருந்த அந்த பிரிவுகள் எல்லாம் அகன்று அவங்க எல்லாம் என்ன பண்ண போகிறாங்க, ஆண்டவரோட கூட இணைய போகிறாங்க, சொந்த தேசத்துக்கு திரும்புவாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அங்கே ஜனங்கள் ப்ரேயர் பண்ணுவாங்க. காட் வில் ஆக்ட், த பீப்புள் வில் ப்ரே, காட் வில் ஆக்ட் அப்படிங்கிறத அந்த நம்ம பார்க்குறோம். 12வது வசனம், அப்பொழுது நீங்கள் கூடி என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். அந்நிய தேசத்துலேருந்து நீங்கள் விண்ணப்பம் பண்ணாலும் நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், ஐ வில் லிசன் டு யுவர் ப்ரேயர்ஸ் இன் அ ஃபாரின் கண்ட்ரி, ஈவன் இன் அ ஃபாரின் கண்ட்ரி இஃப் யூ ப்ரே ஐ வில் லிசன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸோ 13வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்குறாரு. நம்முடைய சிறையிருப்பு, திருமணம், எதிர்பார்ப்பெல்லாம் நிறைவேறணும்னா என்ன நம்ம செய்யணும் அப்படிங்கிறத அந்த 2 வசனமும் நம்மளுக்கு போதிக்குது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் செவி கொடுப்பார், நம்முடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார். 13வது வசனத்தில், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. வென் யூ சீக் மீ அப்படின்னு 2 தடவை தேடினீர்களானால்
அப்புறம் என்னை தேடுகையில், தேடினீர்களானால் என்னை தேடுகையில் 2 தடவை சீக் மீன்னு இந்த இதில் வருது. அது வந்து என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு கண்டிஷன் இல்லாமல், கண்டிஷன் கிடையாது, அது வந்து ஒரு ஃபேக்ட். தேடினீர்களானால், இஃப் யூ சீக் மீ அப்படிங்கிறது இங்கிலீஷ் தெரிஞ்சால் கண்டிஷனல் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். அதை வந்து நிபந்தனை கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இங்கிலீஷில் வந்து கிராமரில் வரும். ஆனால் அது வந்து கண்டிஷன் கிடையாது. இப்போ ஆண்டவர் சொல்ல என்னை தேடினீர்களானால் அப்படின்றது ஆண்டவர் சொல்கிறது வந்து ஃபேக்ட். இட்ஸ் டெஃபினெட்லி கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அது வந்து ஃபேக்ட், உண்மை. நீங்கள் என்னை தேடினீங்கன்னா கண்டிப்பாக என்ன கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிறது அது வந்து 100% உண்மை அப்படின்னு ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த மாதிரி வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறார். ஸோ ஆண்டவர் வந்து அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், அல்லேலூயா, நம்முடைய சொந்த ஜனத்துக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் எப்படி நிறைவேற்றுகிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இதில் பார்க்குறோம். கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். ஸோ அந்த சீக் அப்படின்னு 2 தடவை வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன். அது வந்து எபிரேய வார்த்தையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வார்த்தை எப்போவுமே சேர்ந்து தான் வரும். எபிரேயத்தில் வந்து தேடினீர்களானால், தேடுகையில் அப்படிங்கிறது 2 டிஃப்ரெண்ட் ஹீப்ரு வேர்ட்ஸ். அது வந்து இட் வில் ஆல்வேஸ் அப்பியர் டுகெதர், ரெண்டும் ஒன்றா தான் வந்து எப்போவுமே வரும். அது 2 விதமான காரியங்களை வந்து குறிக்குது. பீப்புள் வந்து என்ன பண்ணலாம், தே கேன் சீக் காட் ஃபார் அட்வைஸ். ஸோ ஆண்டவர்கிட்ட வந்து என்கொயர் பண்ணுற மாதிரி, விசாரிக்கிற மாதிரியும் ஆண்டவரை வந்து என்ன பண்ணலாம், தேடலாம். இன்னொன்று வந்து என்ன பண்ணலான்னா, சீக் மீ அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறது வந்து என்னென்னா ஃபெல்லோஷிப் வித் காட், ஆண்டவரோட கூட உள்ள ஐக்கியம், ஆண்டவரோட கூட உள்ள உறவு. அது வந்து இன்னொரு தேடுகிறது. ஃபஸ்ட்டு தேடுகிறது வந்து என்னது, ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறது, அதுக்காக ஆண்டவரை தேடலாம். 2வது தேடுகிறது ஆண்டவரோட கூட நெருக்கமான ஒரு உறவுக்குள்ளே போகிற மாதிரி ஆண்டவரை தேடலாம். அது வந்து ஜெபம், ஆராதனை, இந்த மாதிரி இது வந்து செகண்ட் இதில் வரும். ஸோ இது மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஆண்டவரை தேடினாங்க. 21வது அதிகாரம் 2வது வசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 21:2 வந்து பார்த்தீங்கன்னா, நீர் எங்களுக்காக கர்த்தரிடத்தில் விசாரியும் அப்படின்னு சிதேக்கியா ராஜா சொல்கிறாரு. இதுவும் தேடுறது தான். தேடுறதுல 2 விதமாக இருக்குதுன்னு சொன்னேன். ஒன்று வந்து விசாரிக்கிறதுக்காக தேடுறது, நீர் எங்களுக்காக கர்த்தரிடத்தில் விசாரியும். எரேமியாவே நீர் எங்களுக்காக கர்த்தரிடத்தில் விசாரியும், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறான், ஒருவேளை கர்த்தர் தம்முடைய எல்லா அற்புத செயலின்படியே எங்களுக்கு அனுக்கிரகம் செய்து அவனை எங்களை விட்டு போக பண்ணுவார் அப்படின்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு விசாரிங்க அப்படிங்கிறது. விசாரிக்கிற மாதிரி ஆண்டவரை தேடுறது. அதே இது 37:7 வந்து சொல்லப்பட்டிருக்கு. 37:7 ஆண்டவரை வந்து தேடுறது வந்து விசாரிக்கிறதுக்கு தான் தேடுறாங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் விசாரிக்கும்படி உங்களை என்னிடத்திற்கு அனுப்பின யூதாவின் ராஜாவை நீங்கள் நோக்கி அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ விசாரிக்கிற மாதிரி ஆண்டவரை வந்து என்ன பண்ணலாம், தேடலாம். தாவீது நிறைய இடத்துல ஆண்டவரை வந்து தேடினார். எதுக்குன்னா விசாரிக்கிறதுக்காக, நான் இந்த தண்டை பின்தொடரலாமா, நான் இந்த யுத்தத்துக்கு போகலாமா அப்படின்னு விசாரிப்பார். விசாரிக்கிறதுக்கு ஆண்டவரை தேடலாம். இன்னொன்று வந்து அவரோட நல்ல ஒரு ஐக்கியம் வைத்துக்கொள்ளும், நல்ல உறவு வைத்துக்கொள்கிறது. அது வந்து என்னென்னா ஃபுல்லாக ப்ரேயர் அண்ட் வர்ஷிப். அல்லேலூயா, ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப். இதுதான் வந்து 2வது தேடுகிறது. அதையும் இந்த தீர்க்கதரிசிகள்லாம் தவறாமல் செஞ்சாங்க. அல்லேலூயா, முழு இருதயத்தோடும் ஆண்டவரை தேடினா நிச்சயமாக அவரை தேடுகையில் நம்ம கண்டுபிடிப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்ம நிறைய பாடங்களை வந்து கற்றுக்கொள்கிறோம். இந்த 29வது அதிகாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அனுப்பின தீர்க்கதரிசி தான் எப்போவுமே வந்து உண்மையானவன். அவன் வந்து ஆண்டவர் சொன்னதை அப்படியே வந்து என்ன பண்ணிடுவார், அந்த தீர்க்கதரிசியை வந்து சொல்லுவார். அவருக்கு விரோதமாக எழும்புகிற தீர்க்கதரிசிகளை எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவார், அழித்து போடுவார். இங்கே அனனியா வந்து எரேமியா தீர்க்கதரிசிக்கு விரோதமாக எழும்பினார். அனனியா அதே வருஷத்தில் செத்து போயிட்டான். இங்கே சமையான்னு ஒருத்தன் வந்து எழும்புனா, அவன் சந்ததியும் இந்த தேசத்தில் இருக்காதுன்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 32வது வசனத்தில், இதோ நான் நெகலாமியானாகிய செமையாவையும் அவன் சந்ததியும் நான் வந்து என்ன பண்ணுவேன், தண்டிப்பேன். இந்த ஜனத்தின் நடுவில் குடியிருப்பவன் ஒருவன் அவனுக்கு இல்லை, அவன் வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, சந்ததியே இருக்காதுன்னு ஆண்டவர் வந்து. இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, செயல்படவே கூடாது. ஸோ அதனால தான் எரேமியாவுக்கு வந்து ஆண்டவர் வந்து ஏற்கனவே ஒரு இடத்துல வந்து சொல்லியிருக்கிறார், அவர்கள் உனக்கு விரோதமாக எழும்புவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். அது எந்த வசனம், 1 அதிகாரம் லாஸ்ட்டில், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே. இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு ப்ரொடெக்ஷன். அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் அனுப்பின தீர்க்கதரிசிகளை நீங்கள் வந்து அடையாளம் கண்டுகொள்ளணும். ஆண்டவர் அனுப்பின தீர்க்கதரிசிகள் சொல்கிற வார்த்தைகளை வந்து என்ன பண்ணணும், கேட்கணும். கள்ள தீர்க்கதரிசிகள் யார் அப்படிங்கிறது உங்களுக்கே இப்போவே ஒரு க்ளூ வந்திருக்கும், க்ளூ கிடச்சிருக்கும். அவங்க நமக்கு சாதகமாக தான் என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க.
அவங்க சொல்கிறத பார்த்தா கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுற மாதிரி இருக்கும் சில நேரம். ஸோ அது மாதிரிலாம் வந்து என்ன பண்ணுவாங்க, தீர்க்க தரிசனம். ஆனால் நம்மளுக்கு அது தெய்வ வாக்கு மாதிரி இருக்கும். ஆனால் அதன் மூலமாக கர்த்தருடைய நாமம் அந்த உலகத்தில் வந்து என்னவாகும், தூஷிக்கப்படும், அது மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கள்ள தீர்க்கதரிசிகள் சொல்கிற காரியங்கள். ஸோ அதனால் யார் நல்ல தீர்க்கதரிசி யார் கள்ள தீர்க்கதரிசி அப்படிங்கிறத அடையாளம் கண்டுகொள்கிறதுக்கு இந்த 29ஆம் அதிகாரம் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கர்த்தருக்கு விரோதமாக வந்து கூட்டம் கூடனா கண்டிப்பாக அவர்கள் வந்து தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அப்புறம் எதிர்பார்த்திருக்க காரியங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அந்த ஒரு பாடத்தையும் நம்ம கற்றுக்கொள்ளணும். இந்த ஜனங்கள் சிறையிருப்புக்கு போனப்போ அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருந்திருக்கும், ஃபுல்லாக எப்படியாவது இந்த சிறையிருப்புலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பு ஆண்டவர் நிறைவேற்றினார். 70 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க எல்லாரையும் ஆண்டவர் விடுதலையாக்கி சொந்த எருசலேமுக்கு கொண்டு வர வந்தார். அப்புறம் திரும்ப தேவாலயத்தெல்லாம் கட்ட வைத்தார். இப்போவும் அதுக்கு முக்கியமான காரியம் 29:13, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால். ஆண்டவரை முழு இருதயத்தோடு தேடும்போது கண்டிப்பாக நம்முடைய சிறையிருப்பு மாறும், எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். தேடுவோமா? ஹல்லேலூயா. தேடுவோம் முழு இருதயத்தோடும். கண்டிஷன் இல்லாமல் ப்ராமிஸே கிடையாது. வாக்குத்தத்தம் எல்லாமே நிபந்தனையோடு உள்ள வாக்குத்தத்தம் தான். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அதுக்கு முன்னால் ஒரு பேராகிராஃப் இருக்குது, நிபந்தனை கண்டிஷன். ஒரு பேராகிராஃப் எழுதிட்டு தான் கடைசி ஒரு வார்த்தை நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அதுதான் நம்ம போர்டிலலாம் எழுதி போடுவோம். ஆனால் அதுக்கு மேலே உள்ள நிபந்தனை என்ன, அதை நம்ம படிக்கணும். ஹல்லேலூயா. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் எதிர்பார்த்துருக்கிற முடிவை கொடுப்பேன். என்ன செஞ்சால் கொடுப்பேன், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீங்க. அப்போ உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அப்படின்னு ஆலோசனை. ஸோ ஃபாரின் லேண்ட், அந்நிய தேசத்தில் கூட ஜனங்கள் ஆண்டவரை தேடினாங்க, ஆண்டவர் அவர்களை விடுவித்தார். எகிப்து தேசத்தில் கூட ஆண்டவரை தேடினாங்க, முறையிட்டாங்க, மோசையை கொண்டு அவர்களை ஆண்டவர் விடுவித்தார். ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் ஒரு சிறையில் இருந்து ஆண்டவரை தேடினாங்க, ஆண்டவர் தூதனை அனுப்பி என்ன பண்ணார், விடுதலை செய்தார். பேதுருவையும் அப்படி வந்து என்ன பண்ணார், ஆண்டவர் விடுவித்தார். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் வந்து கண்டிப்பாக அவரை வந்து முழு இருதயத்தோடும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு முழு இருதயத்தோடு தேடினீங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். ஜெபம் பண்ணுவோம்.